அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஆக்சிஸ் பேங்க் அவங்களுடைய 2 கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயாக தந்துட்டுருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து முடிய போகுது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற 2 கிரெடிட் கார்டில் ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுக்கப்புறமாக அதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீலாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் வருஷம் இந்த February March டைமில் இந்த 2 கிரெடிட் கார்டை இவங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 கிரெடிட் கார்டை ரூபே வேரியண்ட்டில் லைஃப் டைம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீசா வேரியண்ட் இல்லைனா மாஸ்டர் கார்டு வேரியண்ட்டில் கூட இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த நெட்வொர்க்கில் இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அது தெரியலனா எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதில் நான் ஒரு செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோடைய என்னென்ன கிரெடிட் கார்டெலாம் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக ஷோ ஆகுது அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம்னா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டமர்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சில விஷயம்லாம் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, டேட் ஆஃப் பர்த், பேனு, இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோடைய என்னென்ன கிரெடிட் கார்டில் வந்து ஷோ ஆகுது அதை நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்குது. இப்போ இவங்க உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோடைய என்னென்ன கிரெடிட் கார்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதை நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டு நெட்வொர்க் இருக்குது. மாஸ்டர் கார்டு, வீசா, ரூபே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நெட்வொர்க்கை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரூபே வேரியண்ட்டில் கார்டு வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கார்டு நெட்வொர்க்கில் ரூபே அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோடைய என்னென்ன ரூபே கார்டில் ஷோ ஆகுது அதை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வந்து இந்த இந்தியன் ஆயில் ஆக்சிஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. தென் ஏர்டெல் ஆக்சிஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. தென் ஆக்சிஸ் பேங்க் மைசோன் ரூபே கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. தென் ஆக்சிஸ் பேங்க் நியோ ரூபே கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ரூபே வேரியண்ட் கார்டு எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு எதுனா அது வந்து ஆக்சிஸ் பேங்க் மைசோன் ரூபே கிரெடிட் கார்டு. இப்போ இந்த கிரெடிட் கார்டை இவங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ 500 தென் ஆனுவல் ஃபீ 500 இருந்துச்சு. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீலாம் கிடையாது. உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கார்டோடைய மெயின் ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு பை 1 get 1 ஃப்ரீ மூவி டிக்கெட் வந்து கிடச்சிரும். ஸோ இதில் என்னென்னா சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து ஜொமேட்டோடைய ஆப் தான். இதுக்கு முன்னாடி அது வந்து பேடிஎம் மூவிஸாக இருந்துச்சு. அதை வந்து ஜொமேட்டோ கம்பெனி வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பாக இருக்குது. இது வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுற ஆப். ஸோ அதனால் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் ஒரு மூவி டிக்கெட்டை புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2வது டிக்கெட் வந்து இலவசமாக கிடச்சிரும். அதாவது என்னென்னா 2வது டிக்கெட்டில் உங்களுக்கு அப் டு 200 வரைக்கும் ஆஃப் கிடச்சிரும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து 250 ரூபான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 டிக்கெட்டை புக் பண்ணுறீங்கன்னா அந்த 2வது டிக்கெட்டில் உங்களுக்கு அப் டு 200 வரைக்கும் ஆஃப் கிடச்சிரும். ஸோ அதனால் 2வது டிக்கெட்டோடைய விலை வந்து 250 ரூபா. ஸோ அதில் உங்களுக்கு 200 ரூபா ஆஃப் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் மிச்சம் 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டிக்கெட்டோடைய அந்த புக்கிங் சார்ஜு, டேக்ஸு, ஃபீஸு அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆஃபரை உங்களுக்கு அவைல் பண்ணணும்னா நீங்கள் இந்த கார்டு மூலியமாக டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு கூப்பன் கோட் இருக்குது ஆக்சிஸ் 200 அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி தான் அவைல் பண்ண முடியும். அதாவது என்னென்னா இந்த ஆஃபர் மூலியமாக நீங்கள் ஒரு மாதத்தில் அப் டு 200 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் பெறலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு இந்த கார்டில் வந்து ஸ்விக்கியில் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்விக்கியில் மினிமம் 500 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதாவது என்னென்னா மினிமம் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அப்போது ஒரு கூப்பன் கோட் இருக்குது ஆக்சிஸ் 120. அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆர்டரில் உங்களுக்கு 120 ரூபீஸ் ஆஃப் கிடச்சிரும். அதாவது என்னென்னா ஃப்ளாட்டாக வந்து 120 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆஃபரை நீங்கள் ஒரு மாதத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னா சப்போஸ் நீங்கள் ஸ்விக்கியில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அதாவது என்னென்னா ஸ்விக்கி மூலியமாக
மூலியமாக நீங்கள் நிறைய வாட்டி அந்த ஃபுட்டில் ஆர்டர் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடச்சிரும். அதாவது என்னென்னா, ஒரு கேலண்டர் குவார்ட்டரில் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடச்சிரும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜனவரி மந்த்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு மூலியமாக அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா அப்போ நீங்கள் லாஸ்ட் 3 மாதம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இந்த கார்டு மூலியமாக மினிமம் 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதத்தில் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த கார்டு மூலியமாக அந்த அஜியோ இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த அஜியோவில் சில செலக்ட் ஸ்டைல்ஸில் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் மினிமம் 2,999 rupeesக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 1,000 rupees வரைக்கும் ஆஃப் கிடைக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு எதுனா ஆக்சிஸ் பேங்க் நியோ ரூபே கிரெடிட் கார்டு. இப்போ இந்த கிரெடிட் கார்டை இவங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீஸ் 250 ரூபா, ஆனுவல் ஃபீஸ் 250 ரூபா இருந்துச்சு. ஆனால் இப்போ இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடச்சிரும். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஜொமேட்டோவில் மினிமம் 200 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா மினிமம் ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அப்போது உங்களுக்கு 40% ஆஃப் கிடச்சிரும். அதாவது என்னென்னா ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு 40% ஆஃப் கிடச்சிரும். ஸோ ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 120 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஒரு மாதத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா ஒரு மாதத்தில் இந்த ஆஃபரை நீங்கள் 2 வாட்டி அவைல் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் பேடிஎம்மில் பில் பேமெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது இல்லைன்னா டிடிஹெச் ரீசார்ஜ், ப்ராட்பேண்ட் பேமெண்ட்லாம் பண்ணும்போது அப்போ ஒரு கூப்பன் கோட் இருக்குது ஆக்சஸ் நியோ. அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 5% ஆஃப் கிடச்சிரும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 150 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ அதனால் இது மூலியமாக என்னென்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் மேக்ஸிமம் 150 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ அதனால் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மாதம் ஒரு டைம் அவைல் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா மாதம் ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த கார்டு மூலியமாக நீங்கள் அந்த பிளிங்கிட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் மினிமம் 750 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 10% ஆஃப் கிடைச்சிரும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அப் டு 250 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா, இந்த கார்டு மூலியமாக அந்த மிந்த்ரா இருக்கு இல்லையா, அந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம், அதில் சில செலக்ட் ஸ்டைல்ஸில் நீங்கள் இந்த கார்டு மூலியமாக மினிமம் 999 rupeesக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 150 ரூபா ஆஃப் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக சப்போஸ் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் புக் மை ஷோவில் மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு டைம் நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு 10% ஆஃப் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் மூவி டிக்கெட் புக் பண்ணாலுமே சரி உங்களுக்கு ஒரு மாதத்தில் 100 ரூபா வரைக்கும் தான் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதாவது என்னென்னா டோட்டலாகவே நீங்கள் ஒரு மாதத்தில் 100 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கிரெடிட் கார்டு எதுனா ஆக்சிஸ் பேங்க் ஏஸ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஆனால் ஆனுவல் ஃபீ வந்து 499 + GST இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து பெருசாக தெரியாது. இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் கூகுள் பே இருக்கு இல்லையா, அது மூலியமாக பில் பேமெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லைனா வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு அது எல்லாமே பே பண்ணும்போது, இல்லைனா அந்த மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜில் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலாலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 4% கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த 5% கேஷ்பேக் கேட்டகரி, 4% கேஷ்பேக் கேட்டகரி சொன்னேன் இல்லையா, இது ரெண்டுமே கம்பைண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில், அதாவது என்னென்னா ஒரு பில்லிங் சைக்கிளில் 500 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற இடத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா மற்ற மர்ச்சன்ட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 1.5% கேஷ்பேக் கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா ஒரு கேலண்டர் இயரில் 4 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். தென் 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கிடைச்சிரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்கள் இந்த ஆக்சிஸ் பேங்க் ஏஸ் கிரெடிட் கார்டை கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு ரொம்பவே நல்ல கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ நான் உங்ககிட்ட 2 லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு பற்றி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க்
ஏஸ் கிரெடிட் கார்டு பற்றியும் சொல்லியிருக்கேன். அதில் என்னென்னா எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ கிடையாது. இது போக அந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, ஏர்டெல் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அதுவுமே ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டு. வேணும்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.